ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இட்லி தோசைக்கு எப்போவுமே செய்கிற வெங்காய தக்காளி சட்னியை கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்போவுமே சாப்பிட்ற இட்லி தோசையை விட 2 எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, கூடவே காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3 மிளகாய்க்கு பதிலாக 4 மிளகாயாக சேர்த்துக்கங்க. இப்போ இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாமே லேசாக செவந்து வரணும். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்துக்கும் சட்னியோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும். ஆனால் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது லேசாக செவந்து வந்த உடனே இது எல்லாத்தையும் முதல்ல வெளியே எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியும் லேசாக வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி லேசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு தக்காளி வதங்கும் போதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலையோட தண்டு, மல்லித்தலை சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக இந்த மாதிரி தண்டு பகுதியை மட்டும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அடுத்து நம்ம மிக்சியில் எடுத்து வச்ச பருப்பு மிளகாயை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட நாம் ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். அரைச்ச சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டுக்கங்க. அடுத்து எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான தக்காளி வெங்காய சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு 4 பேருக்கு நாம் சட்னி அரைச்சிடலாம். நல்ல காரசாரமான வெங்காய தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.